காவேரி ஸ்கூலுக்கு போயிட்டு மதியம் லஞ்சுக்கு உட்காந்து சாப்பிட போகிறாங்க. அப்போ வந்துட்டு வந்துட்டு அங்கே அம்முவும் போகிறாங்க. அம்முவும் பார்த்துட்டு, "என்ன அம்மு நீ காலையிலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், கிளாஸ்ல ஒரே சந்தோஷமா இருக்கிற. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக எல்லாத்தையும் எழுதுற, படிக்கிற. என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப இதாக இருக்கியே?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "ஆமாம் மிஸ், நான் இன்னைக்கு எங்கள் அம்மாவை பார்த்தனே" அப்படின்னு சொல்கிறாங்க. "உங்கள் அம்மாவை பார்த்தியா? புரியலையே எனக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம் மிஸ், இத்தனை நாளாக அப்பா வந்துட்டு அம்மாவுடைய ஃபோட்டோவை காமிக்கவே இல்லை. எனக்கு நேற்று தான் ஃபோனில் காமிச்சாரு. எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆவீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இருக்காதாம்மா, உங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ நானும் தான் பார்க்கணும்னு ஆசை தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம் வச்சுருக்கேன்." "அப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து பாருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறேன். "நான் உங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ பார்க்கணும்னு சொன்னேன். நான் என் ஃபோட்டோ பார்க்கணும்னு சொல்லலையே" அப்படின்னு சொல்கிறாங்க. "மிஸ், எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நான் கூட ஃபஸ்ட்டு வந்துட்டு இது நீங்கள் தான் நினச்சேன். ஆனால் அப்பா சொன்னார் இது அம்மான்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னம்மா சொல்கிற? என்ன மாதிரியாங்க இருப்பாங்களா?" "ஆமாம் மிஸ், நானும் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். ஆமான்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆக போகுது தானே. அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மாவும் நீங்கள் தான், என் மிஸ்ஸும் நீங்கள் தான். எங்கள் பழைய அம்மா, எனக்கு முன்னாடி இருந்த அம்மா மாதிரியே நீங்களும் இருக்கீங்க. இப்போ நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களாவா இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாம் மிஸ், ஏய் சும்மா விளையாடாத" அப்படின்னு. "உண்மையாலுமே எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ நான் பார்த்தேன். அது உங்களை மாதிரியே தான் இருந்தாங்க. நான் கூட வந்துட்டு ரொம்ப சந்தேகமாக இருந்தது. நீங்கள் தானா அது அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிம்மா விடுமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் அவங்க அப்பா வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு காவேரி நினைக்கவும் செய்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு விஜய் வரவும் செய்கிறாரு. அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு கிளம்புறப்ப "இருங்க சார், உங்க கூட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னாச்சுடா உங்கள் மிஸ்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னமோ காவேரி கோவத்தில் இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லை இன்னைக்கு பார்க்குக்கு பேச வரேன்னு சொன்னீங்கல்ல, வந்துருவீங்கல்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கண்டிப்பாக வந்துருவோம் மிஸ், ஷூர், நான் கொண்டு போய் அம்மாவை விட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எப்பா நானும் கூட இருக்கப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைப்பா, நான் போயிட்டு சீக்கிரமாக மிஸ்ஸுக்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னால் கேட்கணும்ல நீ, சமத்தா இருப்பியா, அதுக்கப்புறம் வந்து நான் கூட்டிகிட்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுருவேனா" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்கள் வேணா பாட்டி வீட்டில் என்னை விட்டுருங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றா போயிடலாமே, வீட்டுக்கு அப்புறம் போகலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் யூனிஃபார்ம்லாம் மாற்றல, பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி ஓகே மிஸ், நான் உங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன் வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை நான் வர்றேன், நடந்தே வந்துக்கிறேன், வாங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு, "என்ன அம்மு திடீர்னு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பாட்டிக்கு சாரியெல்லாம் எடுத்துட்டு வந்தியேன்னு" சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. "பாட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதான் மிஸ்ஸும் அப்பாவும் ஏதோ பார்க்கில் போய் தனியாக பேச போகிறாங்களா" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு, "என்னன்னு தெரியலையே, என்னத்த கேள்வி கேட்க போகிறான்னு தெரியலையே, மாப்பிள்ளை என்னத்த சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு" சொல்லிட்டு, "ஏன் இங்கேயே பேச வேண்டியதானடி" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைம்மா, நாங்கள் போய் பேசிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு காவேரி கேட்குறாங்க, "உண்மையை சொல்லுங்கள், அம்முக்கிட்ட வந்துட்டு உங்கள் முதல் ஒய்ஃபோடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்களாமா, என்ன விஷயம் இதெல்லாம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னா, ஐயோ அம்மா அங்கே போய் உளறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், "இல்லை மிஸ், என் ஒய்ஃபோட ஃபோட்டோ தான் காமிச்சேன், அவள் வந்துட்டு உங்களை மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகி குழந்தை ஏதாவது சொல்லியிருப்பாளா இருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எங்க உங்கள் ஒய்ஃபோடைய ஃபோட்டோ காமிங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை மிஸ், அது எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அப்படின்னு காமிங்கன்னு சொல்லி சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போய் கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்துட்டு ஃபோனை பதுங்கி பதுங்கி எடுக்கிறாங்க. "மிஸ், ஃபோனில் சார்ஜ் இல்லை மிஸ், இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஃபோட்டோ ஒரு தடவை நான் பார்க்க போகிறேன், அதில் சார்ஜ் இருந்தா என்ன, இல்லாட்டி இருந்தா என்ன, காமிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இவ்வளோ பத்திரக்காளியாக மாறிட்டாலே, என்ன நடக்க போதே தெரியலேன்னு சொல்லிட்டு, "மிஸ் ஃபோட்டோ காமிக்கிறேன்லாம் சொல்ல, அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ஃபோட்டோ மட்டும் ஃபஸ்ட்டு காமிங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியுமே இவளை வந்து பேச சமாளிக்க முடியலையே, அப்படியே இருக்கா, கொஞ்சம் கூட பிடிவாதமெல்லாம் மாறாமல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னு வந்துட்டு, "என்னங்க இது, என்ன மாதிரியே இருக்குது அசப்பில்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ தானடி" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இல்லை அது வந்து மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, "உண்மையை சொல்லுங்கள், இவங்க யார், என்ன மாதிரியே இருக்காங்க, எனக்கே சந்தேகமாக இருக்குது, இது நான் தானான்ட்டு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உண்மையை சொல்லுங்கள், இது நான் தானே" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி கணத்துலலாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு இப்படி கன்சீவாக இருக்கிறப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்குது, இந்த ஃபோட்டோ எப்படி நானாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இப்படி பேசிட்டு இருக்கப்பே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஐயோ ஏதாவது ரொம்ப யோசிச்சு மயக்கம் போட்டு விளாடணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து தண்ணி எடுத்து வாங்கிட்டு வந்து தண்ணி வச்சு தெளிக்கிறாங்க. எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்சோன்னே, சார் உண்மையை சொல்லுங்கள், இது நான் தானே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை அது வந்து காவேரி மிஸ், உண்மையே சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லி கேட்க, "வேறு ஃபோட்டோலாம் காமிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்வைப் பண்ணுறப்ப பார்த்தா வரிசை எல்லாம் இருக்காங்க. அதில் கரெக்டாக காவேரியுடைய அம்மா, அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்கிற ஃபோட்டோவும் கையில் மாட்டிடுது. "உண்மையை சொல்லுங்கள், இது நான் தானே" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம் காவேரி, இதுக்கு மேலே என்னால் நடிக்க முடியாது. என்ன இன்னைக்கு உனக்கு எனக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு, நம்ம 2 பேத்துக்கு பிறந்த குழந்தை தான் அம்மு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்?" "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரான விஷயம், எங்களுக்கு மறந்த விஷயம், அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் சொல்லி வந்துட்டு குழந்தைய வாங்கின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு, "ஏங்க இவ்வளோ நடந்திருக்குது, ஏங்க என்கிட்ட எதுவுமே யாருமே சொல்லவே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் அப்படி" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏங்க இப்போ கேட்டுட்டு கூட நல்லா தானங்க இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, டாக்டர்னா 4 விஷயம் சொல்லத்தான் செய்வாங்க. அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். எங்கள் அப்பா கூட தவறிட்டாரு, அதுக்காக வந்துட்டு சொல்லாமையே இருந்துட்டு அங்கே சொன்னாங்கல்ல, அதை நான் ஏற்றுக்கிட்டேன்ல, அது மாதிரி
மாதிரி இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, உனக்கு குழந்தை இருக்குன்னு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அத்தையோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்குங்க. அப்படி சொன்னாங்கன்னா எங்கே வந்துட்டு எங்கே அவருன்னு சொல்லி கேட்டால் இங்கே வந்துட்டு நான் இறந்துட்டேன்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லி தான் அதனால அத்தை சொல்லாமல் இருந்தாங்க. அத்தையெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே சந்தர்ப்ப சூழ்நிலை அது மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சந்தர்ப்ப சூழ்நிலை அது இதுன்னு சொல்லி காயப்படுத்திட்டு இருக்காதீங்க. சும்மா காரணத்தை காமிச்சிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா வந்து இதுதான் உண்மையாங்க? இல்லை இதுல ஏதாவது மர்மம் இருக்கா? இன்னும் பொய் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல காவேரி இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வீட்டுக்கு போறாங்க. அங்க பொண்ணு, "எதுக்கும்மா இப்படியெல்லாம் பண்ண? உன்னை நான் எவ்வளோ தூரம் நம்புனேன் தெரியுமா? அன்னைக்கு கூட கேட்டேன் வேற ஏதாவது விஷயத்த மறைச்சிருக்கிறியான்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தியல்லம்மா. இப்ப என்னம்மா வந்துட்டு பார்த்தா இப்படி வந்துட்டு இவ்ளோ விஷயத்த மறைச்சிருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடி காவேரி அது வந்து" அப்படின்னு சொல்றப்போ, "போதுமா நிறுத்துமா. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. உங்கள்ட்ட நான் பேசவே தயாரா இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "மிஸ் ஏங்க மிஸ் இவ்ளோ கோவமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் இங்க பாரு அம்மு, இனிமேல் நீ என்னைய வந்து மிஸ்னுலாம் கூப்பிடாத. அம்மானே கூப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம சாரதா வந்துட்டு எப்படியாவது இப்போவாது அவளுக்கு உண்மை தெரிஞ்சுது. ஆனா வந்து ஏதாவது உடம்புக்கு முடியலாம போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் பயப்படுறாங்க. "ஒண்ணும் பயப்படாதம்மா. எனக்கு எதுவும் ஆயிராது. சரியா? எனக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. இவ சொல்றப்பலாம் எனக்கு அது அப்படியே ஏதோ கதையில வந்த மாரி தான், சினிமால வந்த மாரி தான் இருக்கு. இங்க பாரு அம்மு, நீ ஃபோட்டோல பாத்தியல்ல அது என்ன மாரி இருக்குன்னு சொன்னீல, என்ன மாரி கிடையாது. அது நானே தான்" அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஆமா. உங்க அம்மாவும் நான் தான், உங்க மிஸ்ஸும் நான் தான், எல்லாம் நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டோனே வந்துட்டு, "என்னப்பா அம்மா மிஸ்ஸு அம்மான்னு கூப்பிட சொன்னாங்க. இப்ப என்னமோ சொல்றாங்க. ஒண்ணுமே எனக்கு புரியல. இவங்க தான் என்னுடைய அம்மாவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விஜயும். "என்னப்பா இன்னும் 2 பேத்துக்கு கல்யாணமே நடக்கல. பார்க்கு தான் போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள வந்துட்டு அம்மான்னு கூப்பிட சொல்றாங்க. இவங்க தான் அம்மான்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சாரதா வந்துட்டு, "வாம்மா நம்ம 2 பேரும் உள்ள போலாம். அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "அம்மா போதும் நிறுத்தும்மா. நீ பண்ண ட்ராமாவெல்லாம் போதும். நான் ஒண்ணும் பேசுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது நான் இவர்ட்ட பேசுறதுக்கு? இப்ப வந்துட்டு நான் தான் வந்து காவேரின்னு சொல்லியவரு, நான் தான் வந்து இவர கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி சொன்னாலுமே, இவரோட நான் இப்ப சேர்ந்து முடியுமா? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது நான் இவளோட சேர்ந்து முடியும்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடி அப்படின்னு சொல்றப்போ, ஏங்க அன்னைக்கு நீங்க கார்ல வச்சு அவ்வளோ தூரம் சொன்னீங்களே, அது உங்களுக்கு எனக்கு நடந்த விஷயம் தானா? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் உங்களுக்கும் தான் வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு அ க லவ் பண்ணது எல்லாமே வந்து நம்ம 2 பேத்துக்கு நடந்தது தானா? அதனால தான் என்னையவாவே நீங்க இமேஜின் பண்ணிக்க சொன்னீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? கொஞ்சமாவது வந்துட்டு உங்களுக்கு அறிவே இல்லையாங்க? கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமேங்க. நான் கூட என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு நான் பொண்ணெல்லாம் பார்க்க போனேங்க. உங்க ஒரு ஹஸ்பண்டுக்கே வந்துட்டு ஒய்ஃப் பொண்ணு பார்க்குற முதல் கூத்து இங்க தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாங்க முடியாம தான் வேற வழி இல்லாம உங்கள்ட்ட வந்து ஏதாவது சொல்லி இத கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கலான்னு சொல்லி நினைச்சு தான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள வந்துட்டு அம்மு இந்த ஃபோட்டோ விஷயத்த சொல்லி எல்லா உண்மையும் வெளில தெரிய மாரி ஆயிருச்சு. நான் இதுக்கு மேல என்னால வந்துட்டு உண்மைய மறைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதானே இதுக்கு மேல உண்மைய வந்துட்டு எதுவும் மறைக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நானும் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னீங்க. இல்லைன்னா இது அப்படியே மறைச்சிட்டே தான் இருக்கும். எனக்கு என்னைக்கு ஞாபகம் வருதோ அப்போ வரைக்கும். இல்ல அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா உன் மனசு எனக்கு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்துட்டு அப்படியே சொல்லி அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போவாது எனக்கு உண்மை தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு என்ன நடந்ததுங்கிறது எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட ஞாபகமே இல்ல. எப்படி உங்களோட சேர்ந்து வந்து வாழ்வேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சோதனைன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. இத பார்த்துருக்க விஜய், "காவேரி நீ கொஞ்சம் அமைதியா இரு. எதுவும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம் விடு. நீ நீ உனக்கு மறந்தது மட்டும் தான் இருக்கு. மத்தபடி உன்ன சுத்தி நடந்த விஷயம் எதுவுமே மாறல. நான் இருக்கேன். நம்ம குழந்தை இருக்கா. அதனால நீ அதெல்லாம் எதுவும் மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்காத. இத பத்தி நீ யோசிக்காத. யோசிச்சீன்னா கண்டிப்பா உனக்கு வந்து பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து ஃப்ரீயா விட்டுரு. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.